ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ் சேனல். இந்த சேனல் நம்ம இன்னைக்கு லோக்கி சீசன் 2 அண்ட் எபிசோட் 4 பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சீசன் 2ல இருந்த 3 எபிசோட்ஸை பத்தி பார்த்திருந்தோம். ஸோ அதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம இந்த எல்லா வீடியோஸையும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்ற எல்லா வீடியோஸையும் பாருங்க. ஸோ இந்த எபிசோட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே என்ன நடந்துச்சுன்றது ஒரு சின்ன ரீகேப்பா பார்த்துடலாம். லோக்கியும் மார்வியஸும் ஓபின்ற ஆள மீட் பண்றாங்க. அவங்க அங்க இருந்து லோக்கி டைம் ஸ்கிப் ஆகிறத எப்படி சரி பண்றதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஓபி டிவியில டெம்போரல் லூம் ரொம்ப ப்ராப்ளமான ஸ்டேஜ்ல இருக்கிறதாவும் அது வெடிக்க போறதாவும் சொல்றாரு. அது சீக்கிரமா நம்ம சரி பண்ணலன்னா டிவியவே மொத்தமா அழிஞ்சு போயிடுன்றத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அதை சரி பண்றதுக்கு த ஹீ ரிமைன்ஸோட டெம்போரல் ஓரா வேணும்ன்றதையும் அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால லோக்கிய மோர்பியஸும் விக்டர் டைம்லின்ற த ஹீ ரிமைண்டோட இன்னொரு வேரியண்ட்டை தேடி போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவரை கண்டுபிடிச்சு மறுபடியும் டிவிக்கு கூட்டிட்டு வராங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா சில்வி விக்டர் டைம்லிய கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல அவங்கள மனசை மாத்திக்கிறாங்க. ஏன்னா அவர் இருந்தாதான் டிவியை சரி பண்ண முடியும். அப்பதான் பிரான்ச் டைம்ல இருக்க நிறைய மக்களை காப்பாற்ற முடியும்ன்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அங்க இருந்து ரெவனா ரென்ஸ்லேயரையும் டைமோட எண்ட்ல இருக்க கேஸ்டலுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ ரெவனா ரென்ஸ்லேயர் அங்க இருந்து மிஸ் மினிட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சீசன் 1ல பார்த்த மாதிரி ஹீ ரிமைன்ஸ் அந்த இடத்துல தான் இறந்து போயிருப்பாரு. அவர் இன்னமும் அதே இடத்துல தான் இருக்காரு. ஸோ நம்ம சீசன் 1ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டைம் லைனை காட்டும் போது பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரான ஒரு சர்க்கிள்ல இருந்திருக்கும். ஆனா இப்போ நிறைய பிரான்ச்சஸ்லாம் உருவாகி இருக்கு. டைம் லைன்ல ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ச்சோட கிராஸ் ஆகியும் இருக்கு. ஸோ த ஹீ ரிமைன்ஸ் இருக்கிற இந்த கேஸ்டலுமே பாத்தீங்கன்னா ஒரு அழகான கேஸ்டலா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேஸ்டலுமே உடஞ்சு போயிருக்கு. ஸோ த ஹீ ரிமைன்ஸுக்கு முன்னாடியும் த ஹீ ரிமைன்ஸ் இறந்ததுக்கு அப்புறமும் டிவியில அது மட்டும் இல்லாம அதை சுத்தி எல்லா இடமும் எப்படி இருக்குன்றத அவங்க இந்த விஷுவல்ல இருந்தே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். மிஸ் மினிட் ரெவனா ரென்ஸ்லேயர் கிட்ட பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த காமிக்குது. அதுல பாத்தீங்கன்னா த ஹீ ரிமைன்ஸும் ரெவனா ரென்ஸ்லேயரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அதே ரெக்கார்டிங்க தான் லோக்கியும் எபிசோட் 2ல கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரெவனா ரென்ஸ்லேயர் அவங்க டிவியோட யூனிஃபார்ம்ல இருக்காங்க. அவங்க த ஹீ ரிமைன்ஸ் கிட்ட பேசிட்டு அங்க இருந்து டிவிக்குள்ள போறாங்க. ஹீ ரிமைன்ஸ் நீ போ, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு ரெவனா ரென்ஸ்லேயர் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரெவனா ரென்ஸ்லேயரை பார்த்து see you soon னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த வேர்டை பாத்தீங்கன்னா கேங்கோட ரெஃபரன்ஸ்ல நிறைய இடத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. சில்வி த ஹீ ரிமைன்ஸ் சாகடிக்கிறதுக்கு முன்னாடியும் அவரு சில்வியை பார்த்து see you soon னு தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சில்வி டைம் கீப்பர்ஸ் ஆன ரோபோட்டை சாகடிக்கும் போதும் அவங்களும் சில்வியை பார்த்து see you soon னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம கேங்க இல்லைன்னா கேங்கோட இன்னொரு வேரியண்ட்டையாவது நம்ம எம்சியூல மீட் பண்ணுவோன்றது தான் இந்த see you soon ன்ற டைலாக்ல எல்லா கேங் வேரியண்ட்டும் சொல்றாங்க. ரெவனா ரென்ஸ்லேயர் அங்கிருந்து போன உடனேவே த ஹீ ரிமைன்ஸ் மிஸ் மினிட் அங்க கூப்பிடுறாரு. உடனே அங்கிருந்து டிவியில இருக்க எல்லாரோட மைண்டையும் எரேஸ் பண்ணிடுங்க, எல்லாரோட மெமரியும் எரேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் த ஹீ ரிமைன்ஸை எல்லாரும் மறந்துட்டு அதுக்கப்புறம் டைம் கீப்பர்ஸ்னு ஒருத்தவங்களை உருவாக்கி அவங்க தான் டிவியை உருவாக்குனாங்க, அவங்க தான் டைம் லைனை சரி பண்ணாங்கன்ற மெமரியை இந்த ஹியூ ரிமைன்ஸ் டிவியில வேலை செய்யற எல்லாரோட மனசுலயும் பதிய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹியூ ரிமைன்ஸ் ரெவனா ரென்ஸ்லேயர் மனசுல நினைச்சிட்டு சாரின்னு சொல்றாரு. ஸோ ஃபைனலா இது எல்லாத்தையும் ரெவனா ரென்ஸ்லேயர் பாக்குறாங்க. மிஸ் மினிட் சைட்ல இருந்து நீ தான் அவனோட ஆர்மியை கண்ட்ரோல் பண்ண, நீ தான் அவனை இந்த மல்டிவர்சல் வார்லையும் ஜெயிக்க வச்ச அப்படின்னு சொல்றாங்க. ரெவனா ரென்ஸ்லேயர் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோபமாகறாங்க. இவ்வளோ காலமா நான் டிவியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த டைம் எல்லாமே இந்த ஹீ ரிமைன்ஸுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவரு இந்த இடத்துல இருந்திருக்காரு, எனக்கு எதுவுமே இவரு சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க ரொம்பவே கோபமாகறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹீ ரிமைன்ஸ் இந்த இடத்துல இருக்கும்போது அவரோட வேலையெல்லாம் நான் டிவியில இருந்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா மிஸ் மினிட் மேபி இந்த தடவை த ஹீ ரிமைன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியும்ன்றதுனால நம்மளே எல்லாத்தையும் பாத்துக்கலான்றத சொல்லுது. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா டிவியோட வார் ரூமை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீ ரிமைன்ஸோட ஃபேஸ் இருக்கு. கரெக்டா அதுக்கு முன்னாடி ஒரு டைம் டோரை ஓபன் பண்ணி விக்டர் டைம்லி இந்த வார் ரூம்குள்ள வராரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேஸே அந்த வால்ல இருக்கிறத பார்த்தோம் அவரு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காரு. விக்டர் டைம்லி வார் ரூம் விட்டு வெளியில வராரு. அங்க வெளியில இருந்த செவுத்தையும் பாக்குறாரு. அதுல நிறைய கேங்ஸ் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதையும் டைம் கீப்பர்ஸ் எல்லாம் பிரான்ச்சஸ் கட் பண்றதையும் அவங்க அந்த பிரான்ச்சை ஒரே பிரான்ச்சா மாத்துறதையும் அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல B15 லோக்கி மோவியஸ் இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க எல்லாம் அங்க வந்து விக்டர் டைம்லி கிட்ட அர்ஜென்ட்டா உன்னோட ஹெல்ப் வேணும், கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணியே ஆகணும்ன்றத சொல்றாங்க. ஆனா விக்டர் டைம்லி ரொம்பவே கன்ஃபியூஸ்டா உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மோர்பியஸ் அதுக்கு உங்களுக்கு எங்களை நம்புறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும், ஆனா இப்ப நீங்க எங்க கூட வந்துதான் ஆகணும் அப்படின்றத சொல்றாரு. விக்டர் டைம்லி நான் யாரையுமே நம்பர்ல அப்படின்றத சொல்றாரு. அதே இடத்துல சில்வியும் வராங்க. லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா சில்வி விக்டர் டைம்லியை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ விக்டர் டைம்லி சில்வியை பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு. இப்ப இவளையும் நீங்க கூட்டிட்டு வந்துட்டு என்கிட்ட ஹெல்ப் கேக்குறீங்களா அப்படின்னு சொல்றாரு. அவரு லோக்கியை பார்த்து ரெவனா ரென்ஸ்லேயர் மிஸ் மினிட் நீ மோர்வியஸ் B15 சில்வி இவங்க எல்லாருக்கும் என்னோட
உங்களோட ஹெல்ப் வேணும். ஆனா என்கிட்ட இருந்து என்ன வேணும்ன்றது எனக்கே புரியல அப்படின்றத சொல்றாரு. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது டிவியில ஒரு பெரிய பவர் சர்ஜ் வருது. அதாவது எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. ஸோ இத பார்த்து விக்டர் டைம்லி என்னோட டெம்போரல் லூம்னால தான் இந்த மாதிரி ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. லோக்கி ஆமா நம்ம அங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் டைம்லி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜ் கேம்பலும் B-15 பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் டிவியோட கண்ட்ரோல் ரூம்ல இருக்காங்க. B-15 டாக்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்கள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜட்ஜ் கேம்பல் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஈஸியா அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அவங்க ஒரு வேரியண்டா இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம எந்த டைம்லைனையும் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டோம் அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் நீ இப்ப மாத்தணும்னு நினைக்கிற. அதனால நீயே என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கேம்பல் B-15 பார்த்து கேக்குறாங்க. டாக்ஸ் ஒரு கெட்ட விஷயத்த செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க ஒரு ரொம்பவே நல்ல சோல்ஜர். அது மட்டும் இல்லாம நல்ல ஜெனரல். அவங்க டிவியை காப்பாத்துறதுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை தான் செஞ்சாங்க. நானுமே அதை தான் செஞ்சிருப்பேன். ஆனா நீ பேசினது கேட்டு என்னால மாற முடியும்னா கண்டிப்பா அவங்களாலேயும் மாற முடியும். ஆனா B-15 கண்டிப்பா அவங்க மாற மாட்டாங்கன்றத சொல்றாங்க. ஜட்ஜ் கேம்பல் நீ என்ன மாத்திட்ட, மீதி என்ன நடக்கும்ன்றத நான் உன்னோடவே விட்டுடுறேன், நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா விக்டர் டைம்லி, லோக்கி, மார்வியஸ், சில்வி இவங்க எல்லாரும் டிவியோட லோவர் லெவல்ல இருக்காங்க. விக்டர் டைம்லி நான் தான் இது எல்லாத்தையும் உருவாக்குனேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல நான் உருவாக்குனேனா இல்ல நான் இனிமே தான் உருவாக்க போறேனா அப்படின்றத லோக்கியை பார்த்து கேக்குறாரு. அதுக்கு லோக்கி ஆமா நீங்க தான் உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் ஓபியோட ஆபீஸ்க்கு வந்து கேசியும் ஓபியையும் மீட் பண்றாங்க. விக்டர் டைம்லி ஓபியை பார்த்தோன்னே நீங்க தான் ஓரபோரிசா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க தான் இந்த டிவியோட ஹேண்ட் புக்கை எழுதுனீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஓபியும் ஆமா நான் தான் எழுதினேன். ஆனா அதுல இருக்க கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் விக்டர் டைம்லின்ற ஒரு 19th செஞ்சுரி ஆள்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா லோக்கியே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. இந்த புக்கை எழுதினது ஓபி தான். ஆனா இதுல இருந்து வந்த ஐடியா எல்லாமே பாத்தீங்கன்னா விக்டர் டைம்லியே சேர்ந்தது. பட் ஆனா இப்ப விக்டர் டைம்லிக்கே அவர் இந்த புக்கை படிச்சு தான் இதுல இருந்து ஐடியாஸை தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ ஒரிஜினலா யார் தான் இந்த புக்கை எழுதியிருப்பா? ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா இது ஒரு பாரடாக்ஸ். நம்ம டைம் டிராவல் பண்ணி ஒரு விஷயத்த பண்றோம். அந்த விஷயத்த நம்ம பண்ணணும்னா நம்ம ஆக்சுவலா டைம் டிராவல் பண்ணிருக்கணும். நம்ம பண்ணாம இருந்திருந்தோம்னா அந்த விஷயமே நடக்காது. ஆக்சுவலா நிறைய டைம் பாரடாக்ஸ்லாம் இருக்கு. அதுல இதுவும் ஒரு டைப் ஆஃப் டைம் பாரடாக்ஸ். டைம் பாரடாக்ஸ்னா என்னன்றதை இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஓபியுமே இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஸோ இனிஷியலா இந்த புக்கை எழுதுனது நமக்கு ஓபின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் இது எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா விக்டர் டைம்லி கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா விக்டர் டைம்லி சின்ன வயசுல ஒரு பையனா இருக்கும்போது தான் அவருக்கு இந்த புக்கு கிடைச்சிச்சு. அதாவது ரெவனர் அண்ட் ஸ்லேயர் இந்த புக்கை அவர்கிட்ட கொடுத்திருப்பாங்க. அவரு அதை பார்த்து படிச்சு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பாரு. அவரு ஓபி தான் இந்த புக்கை எழுதுனதா நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஸோ யார் தான் இந்த புக்கை ஒரிஜினலா எழுதுனாங்க? ஸோ மேபி ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல இதுக்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம 2 பேரும் அவங்களோட ஒருத்தர் மாத்தி சிக்னேச்சர் பண்ணிக்க சொல்லி கேக்குறாங்க. இவங்க 2 பேரும் கரெக்டா சைன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில்வி அங்க இருந்து வந்து இந்த விஷயத்துல நீங்க அப்புறமா வச்சுக்கிறீங்களா, இப்போ நம்ம போயிட்டு டெம்போரல் ரூமை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கேசியும் ஓபியும் மீட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல கேசி ஓபி கிட்ட இதே போலதான் சைன் பண்ண சொல்லி கேட்பாரு. அந்த டைம் B-15 நீங்க ஆட்டோகிராஃப் வாங்குறதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கோங்க, இப்போ டெம்போரல் ரூமை காப்பாத்தலன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல இதே இடத்துலயும் விக்டர் டைம்லி ஓபி கிட்ட சைன் வாங்குறாரு. அதே டைம்ல சில்வி இந்த விஷயத்துல நீங்க அப்புறம் பாத்துக்கோங்க, இப்ப போய் நம்ம டைம் லூமை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேபி ஓபியோட சிக்னேச்சர்ல கூட வேற ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். அவரோட சிக்னேச்சரை கூட நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஓபி டெம்போரல் லூமை காப்பாத்துறதுக்கு ஒரு பிளானை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இந்த லூமை ஒரு மினியேச்சர் வெர்ஷனாவும் செஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவரோட பிளான் ஒர்க் ஆகிறதுக்கு த்ரோபுட் மல்டிபிளேயர்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. இதை இவங்க தியரிட்டிக்கலா தான் உருவாக்கியிருக்காங்க, இன்னுமே பிராக்டிக்கலா உருவாக்கல. ஸோ இந்த மல்டிபிளேயரை எடுத்துட்டு போயிட்டு டெம்போரல் லூமோட லான்ச்சர்ல ஃபிக்ஸ் பண்ணா அந்த லான்ச்சர் அங்க இருந்து இந்த டைம் லூமை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி நிறைய பிரான்ச்சஸை உள்ள எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும்ன்றத சொல்றாரு. ஆனா இப்ப இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம்ன்றதையும் சொல்றாரு. ஏன்னா இந்த டெம்போரல் லூம் ஏரியாவே முன்ன இருந்ததை விட, அதாவது எபிசோட் 1ல மார்வியஸ் டிராவல் பண்ணதை விட இப்ப அதிகமான ரேடியேஷன்ல இருக்கிறதுனால இப்ப அந்த இடத்துல போயிட்டு இந்த லான்ச்சர்ல இந்த மல்டிபிளேயரை ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம்ன்றதையும் சொல்றாரு. அங்க இருக்கவங்க எல்லாருமே இதை கேட்டு ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. மார்வியஸ் லோக்கியை பார்த்து அப்ப நீ கொஞ்சம் வேகமா ஓடி தான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. லோக்கி நான் ஏன் போனோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு மூவியஸ் அங்க இருந்த பொம்மை எடுத்து காமிச்சு இந்த பொம்மை பாக்குறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கு, அதனால இப்ப நீ தான் அங்க போயிட்டு இந்த லான்ச்சர்ல ஃபிக்ஸ் பண்ண போற அப்படின்றத சொல்றாரு. ஆனா விக்டர் டைம்லி ஓபி கிட்டையும் கேசி கிட்டையும் அவர் ஆல்ரெடி இந்த த்ரூபுட் மல்டிபிளேயர்ன்ற டிவைஸை புரோட்டோடைப்பா செஞ்சுட்டதாகவும் அவர் செஞ்ச புரோட்டோடைப்பை இவங்க 2 பேர்கிட்டையும் காட்டுறாரு. ஸோ இவங்க 3 பேரும், அதாவது கேசி, ஓபி, அது மட்டும் இல்லாம விக்டர் டைம்லி இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த லூமை சரி பண்றதுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இடத்துல இருந்து மோவியஸ், லோக்கி, அது மட்டும் இல்லாம சில்வி வெளியில வராங்க. மோவியஸ் இவங்க 3 பேரும் ஒர்க் பண்ற டைம்ல நம்ம போயிட்டு ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மோவியஸ் எப்பவுமே ஒரு காமான ஆளு. ஆனா சில்வி அப்படி கிடையாது. சில்வி இதை கேட்ட உடனே ரொம்ப கோவமாகறாங்க. இவ்ளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல நீ போயிட்டு சாப்பிடுறது உனக்கு ரொம்ப முக்கியமா, நீ ரிலாக்ஸா எப்படி உன்னால சாப்பிட முடியுதுன்றத கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒரு வேரியன்ட்னு தெரிஞ்சு
தெரிஞ்சும் உன்னோட டைம்லைன்ல என்ன நடந்துச்சுன்றத நீ போய் பார்க்கவே இல்ல ஏன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேக்குறாங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் எக்ஸ்5யும் மோர்பியஸ் கிட்ட கேட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல சில்வியும் நீ இதே இடத்துல வாழ ஆரம்பிச்சுட்ட, இந்த இடமே உனக்கு சொந்தமான மாதிரி ஆகிட்ட, உனக்கு மத்தவங்க பத்தி கவலையே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்5 எபிசோட் 2ல மோர்பியஸ பார்த்து கேட்டிருப்பாரு. இதுக்கு மோர்பியஸ் என்ன ரிப்ளை பண்ணாருன்றத எபிசோட் 2ஓட லிங்க் கீழ இருக்கு. அதை கிளிக் பண்ணி மறக்காம பாருங்க. அங்க இருந்து சில்வி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணி லோக்கியும் போயிடுறாரு. சோ இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்5 ஜெனரல் டாக்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்க கூட பிரிசன்ல இருக்க நிறைய பேரை காட்டுறாங்க. அப்போ எக்ஸ்5 அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி டாக்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா டாக்ஸ் நிறுத்து, போதும் நீ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. நீ தான் எல்லாரையும் காமிச்சு கொடுத்துட்ட, நம்ம பிளானையே நாசம் பண்ணது நீதான்னு சொல்லி எக்ஸ்5 பார்த்தும் சொல்றாங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹண்டர் B15ம் D19ம் வராங்க. B15 அங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விஷயமும் இல்ல, ஆனா இந்த இடத்த காப்பாத்துறதுக்கு நீங்களும் முயற்சி பண்றீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட இப்ப பேச வந்திருக்கேன், உங்க ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப தேவைன்றதையும் சொல்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்5 மறுபடியும் அவரோட நார்மல் போஸுக்கு போயிட்டாரு. B15 உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கேன், இந்த இடத்த காப்பாத்துறதுக்காக தான் வந்து ஹெல்ப்பையும் கேட்கறேன்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இதை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க வெளியில போயிடுறாங்க. அதே சமயம் சில்வி பாத்தீங்கன்னா லோக்கி கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வந்து அவங்க ஆக்சிடென்டல் ஆட்டோமேட்ன்ற இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. அதாவது நிறைய பைஸ்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு தான் மோவியஸ் வரணும்னு சொல்லியிருப்பாரு. இவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே லோக்கியும் வந்திருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எபிசோட் 2லயுமே மோர்வியஸ் இந்த இடத்த ஒரு ஆக்சிடென்டால தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவங்களுமே ஒரு ஆக்சிடென்டா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. லோக்கி இந்த இடத்துக்கு வராரு. இந்த இடத்துல லோக்கியோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் இருக்கு. அந்த போஸ்டர்ல நீங்களே உங்களோட கப்பெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு போஸ்டர்ல ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்லைஸ் மட்டும் தான் அலௌடுன்னு போட்டிருக்காங்க. லோக்கி சில்வி கிட்ட மோவிஸ் இந்த இடத்த காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டபோது நீயும் முடியாதுன்னு சொல்லிட்ட, ஆனா நீ இப்ப ஏன் டிவிக்குள்ள வந்திருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா விக்டர் டைம்லயே உன்னால சாகடிக்க முடியாததுனால தான் நீ இப்ப இங்க இருக்க. அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அவனை இங்கேயே சாகடிக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் நீ இந்த டிவிக்குள்ள இருக்கன்றத லோக்கி சொல்றாரு. நீ முயற்சி பண்றதுக்கும் மோவியஸ் முயற்சி பண்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்றத அவரு சொல்றாரு. சில்வி ஆமா என்னால விக்டர் டைம்லயே சாகடிக்க முடியல, ஏன்னா அவனுக்கும் ஈயூரிமைன்ஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. ஈயூரிமைன்ஸை நான் சாகடிக்கும் போது அவன் கண்ணுல கொஞ்சம் கூட பயத்தை பார்க்கவே இல்லைன்றத சொல்றாங்க. ஆனா விக்டர் டைம்லியோட கண்ணுல நான் பயத்தை பார்த்தேன், அதனாலதான் அவனை சாகடிக்காம விட்டுட்டேன்றதையும் சொல்றாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா லோக்கி தோர் 1 படத்துல நடந்த விஷயத்த சில்வி கிட்ட ஷேர் பண்றாரு. லோக்கி அவரோட டைம் லைன்ல பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அவர் இந்த டிவியில தான் இருக்காரு. சோ அவரு எல்லா ரெஃபரன்ஸ் விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் படத்துக்கு முன்னாடி வந்த MCUல இருக்க படத்தை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு. ஏன்னா அது மட்டும் தான் அவரோட நார்மல் டைம்ல என்ன நடந்துச்சுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அவர் சில்வி கிட்ட சொல்லும்போது ஒரு தடவை ஓடின் தோரோட பவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரை பூமிக்கு அனுப்பிட்டாரு. ஆனா தோர் பூமியில இருந்து திரும்பி வரும்போது அவன் மாறி இருந்தான் அப்படின்றத சொல்றாரு. அதே போலதான் நீ இந்த டிவியில இருந்து போயிட்டு திருப்பி இந்த டிவிக்குள்ள வரும்போது உனக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்குன்றத அவரு சொல்றாரு. சில்வி லோக்கிய பார்த்து நீ கேசி ஓபி விக்டர் டைம்லி அது மட்டும் இல்லாம டாக்ஸ் இவங்க எல்லாருமே முன்னாடி நம்பின, ஆனா இவங்களாலதான் இதுக்கு முன்னாடி நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் அழிச்சிருக்காங்கன்றதையும் சொல்றாங்க. ஆனா லோக்கி மோவியஸ் ஓபி கேசி B15 இவங்க எல்லாரும் ரெஸ்பான்சிபிள் தான் இப்போ நிறைய பிரான்ச்சஸ் இன்னமும் இருக்கு, இன்னமும் அழியாம இருக்குன்றத சொல்றாரு. நீ ஏன் அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கவே மாட்டேங்கிற அப்படின்றத கேக்குறாரு. நீ ஏன் பாசிட்டிவ் சைட்ல இருந்து இந்த விஷயத்த பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சில்வி அதுக்கு இந்த இடத்தையே நம்ம அழிச்சிடலாம், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் உருவாக்கலாம், புதுசா எல்லாத்தையும் உருவாக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா லோக்கி அழிக்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனா ஒரு விஷயத்த சரி பண்றது தான் ரொம்பவே கஷ்டம் அப்படின்றத சொல்றாரு. சில்வி அதுக்கு இந்த இடத்த நீ சரி பண்ணி மறுபடியும் ஹீயூ ரிமைன்ஸ் வந்துட்டா இந்த இடமும் ஹீயூ ரிமைன்ஸும் நல்லவங்களா மாறிடுவாங்களான்னு நம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா லோக்கி நம்ம மக்களுக்கு எல்லாரும் சுயமா யோசிக்கிற பவரை கொடுத்துட்டு அவங்க புதுசா ஒரு பிரான்ச்சை உருவாக்குறத பார்த்துக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது, அதுக்கு சில்வி நம்ம எல்லாம் கடவுளாகி அவங்கள மாத்தணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லோக்கி சில்வி கிட்ட வந்து நம்ம ஆல்ரெடி கடவுள் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்5வும் ஜெனரல் டாக்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரெவனா ரென்ஸ்லேரும் மிஸ் மினிட்டும் வராங்க. அவங்க அங்க இருந்து வந்து எங்க கூட சேர்ந்து இந்த டிவியை காப்பாத்துறதுக்கு யாரெல்லாம் வரீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஜெனரல் டாக்ஸ் நீ இந்த டிவியை காப்பாத்த நினைக்கல, நீ உன்னதான் காப்பாத்திக்க நினைக்கிற அப்படின்னு ரெவனா ரென்ஸ்லேரை பார்த்து சொல்றாங்க. அதுக்கு ரெவனா ரென்ஸ்லேர் நான் கொஞ்ச நாள் தான் இந்த இடத்த விட்டு போனேன், ஆனா இந்த இடத்த பாருங்க இப்ப எப்படி இருக்கு, ஒரு 2 லோக்கியோட வேரியன்ட் இந்த இடத்தையே ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸ்5 ரெவனா ரென்ஸ்லேரை பார்த்து உங்ககிட்ட இப்ப என்ன பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரெவனா ரென்ஸ்லேர் என் கூட சேர்ந்து யாரெல்லாம் இந்த டிவியை காப்பாத்த வரீங்களோ இந்த சைடு வாங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்ரெட் டைம் லைன்ல ஒரு இடத்தையும் கொடுக்கறதாவும் அவங்க சொல்றாங்க. அவங்களால நார்மலான வாழ்க்கையை வாழ முடியும்ன்றதையும் அவங்க சொல்றாங்க. எக்ஸ்5 தவிர மிச்ச எல்லாரும் ஜெனரல் டாக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரல் டாக்ஸ் எக்ஸ்5 பார்த்து எங்க எல்லாரோட நம்பிக்கையை விட இந்த டிவியை காப்பாத்துறதை விட உன்னோட சீக்ரெட் டைம் லைன்ல இருந்த வாழ்க்கை உனக்கு ரொம்ப பெருசா போயிடுச்சா அப்படி
அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு X5 எந்த பதிலும் சொல்லாம அவங்கள பாத்துக்கிட்டே இருக்காங்க. மிஸ் மினிட் அந்த இடத்துல இருந்து டைம் கியூப ஓபன் பண்ணுது. அந்த டைம் கியூப் பாத்தீங்கன்னா X5 தவிர மத்தவங்க எல்லாரையும் சுத்தி இருக்கு. அதே சமயம் மிஸ் மினிட்டோட ஃபேஸ பாத்தீங்கன்னாலும் அது இந்த விஷயத்த செய்யறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ரெவனர் அண்ட் ஸ்லேயர் அந்த டைம் கியூப ரொம்ப சின்னதாக்கிக்கிட்டே வராங்க. அதை ரொம்ப சின்னதாக்கும் போது அவங்க எல்லாரும் நசுங்கி அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இத பார்க்க முடியாம X5 கண்ண மூடிக்கிறாரு. ஆனா மிஸ் மினிட் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுது. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்வல்ல இது வரைக்கும் கொடூரமான ஒரு விஷயமா நடந்தது இது மட்டும்தான். ஏன்னா மத்த டைம்லயாவது யாரையாவது சாகடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துக்குள்ள ஒரே பாக்ஸ்குள்ள போட்டு ரொம்பவே நசுக்கி அவங்க எல்லாரையும் சாகடிக்கிறது இதுதான் தடவை. சோ இதுல இருந்து மிஸ் மினிட்டும் ரெவனர் அண்ட் ஸ்லேயரும் எவ்வளவு ஈவிலான பர்சன் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இவங்க கூட தான் இப்ப X5யும் ஜாயின் பண்ணிருக்காரு. விக்டர் டைம்லி, ஓபி, கேசி இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த த்ரூபுட் மல்டிப்ளேயரை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோபியஸ் அந்த இடத்துக்கு வராரு. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குன்றத மோபியஸ் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கையில ஒரு கோகோ மில்க்கும் வச்சிருக்காரு. இத பார்த்து விக்டர் டைம்லி ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறாரு. இத ரெடி பண்றதுக்கு நீங்க தனியா ஒரு மிஷினே வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு. விக்டர் டைம்லி 19th செஞ்சுரியை சேர்ந்தவர். அதனால அவருக்கு காஃபி மிஷினை பத்திலாம் தெரியாது. ஓபி மோபியஸோட டெம்பேட கேக்குறாரு. அவரு அதை கனெக்ட் பண்ணவும் ட்ரை பண்றாரு. ஆனா அவரோட டெம்பேட் பாத்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைன்ல இருக்கு. அதே சமயம் D19 விக்டர் டைம்ல கிட்ட நான் உங்களை அந்த கோகோ மிஷின் கிட்ட கூட்டிட்டு போறேன் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது B15 பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜெனரல் டாக்ஸ் அடைச்சு வச்சிருந்த செல்லுக்கு வந்து பாக்குறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வந்து பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அங்க இருந்த எல்லாருமே நசுங்கி செத்து போயிருக்கிறத பாக்குறாங்க. சோ இத பார்த்து அவங்களுமே ரொம்ப பதட்டமாயி அவங்களோட டெம்பேடை எடுத்து மோபியஸ் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த டெம்பேட் ஆஃப்லைன்ல இருக்கு. சோ எல்லாரோட டெம்பேடுமே ஆஃப்லைன்ல போக ஆரம்பிச்சிருச்சு. விக்டர் டைம்லி இந்த கோகோ மிஷினை பாக்குறாரு. அங்க இருந்து ஒரு கப்பை ஃபில் பண்ணி அவர் D19 கிட்ட கொடுத்து குடிக்கவும் சொல்றாரு. D90 அதை குடிச்சிட்டே இருக்கும்போது அவரை பின்னாடி இருந்து யாரோ ப்ரூன் பண்ணிடுறாங்க. இது வேற யாரும் இல்ல X5 தான். அது மட்டும் இல்லாம X5 D90 ப்ரூன் பண்ணதுக்கு சாரின்னு சொல்றாரு. அங்க இருந்து X5 விக்டர் டைம்லயே கூட்டிட்டு போயிடுறாரு. ஓபி மோபியஸ் கிட்ட உங்களோட டெம்பேட் கரெக்டா இருக்குன்றத சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த டெம்பேட்ல ஏதாவது கேம்ஸ் டவுன்லோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மோபியஸ் நான் ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். நான் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட டெம்பேட் மட்டும் இல்லாம எல்லாரோட டெம்பேடும் இந்த மாதிரி ஆஃப்லைனுக்கு போயிட்டதா ஓபி சொல்றாரு. ஓபி அதுக்கு மிஸ் மினிட் இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் அதோட கண்ட்ரோலுக்கு இந்த இடத்த மாத்த ட்ரை பண்ணுது. அதனாலதான் எல்லாமே ஆஃப்லைனுக்கு போகுதுன்றத சொல்றாரு. சோ ஃபைனலா அவங்க அங்க இருந்து டெம்போரல் ரூமுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா லோக்கியும் சில்வியா அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க எல்லாரும் விக்டர் டைம்லி காண போனதை தெரிஞ்சுக்கிறாங்க. B15 அந்த இடத்துக்கு வராங்க. ஜெனரல் டாக்ஸும் அவங்க கூட அந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாருக்குமே இன்னும் X5 உயிரோட இருக்காரு. அவரு ரெவனர் அண்ட் ஸ்லேயர் கூட சேர்ந்துட்டாருன்ற விஷயம் தெரியாது. ஓபி விக்டர் டைம்லியோட ஓரா இல்லாம நம்மளால இந்த டெம்போரல் ரூமை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாதுன்றத சொல்றாரு. மோபியஸ் நாம போய் விக்டர் டைம்லிய கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. லோக்கி இல்ல இன்னமும் ரெவனர் அண்ட் ஸ்லேயர் மிஸ் மினிட் எல்லாரும் இந்த இடத்துல தான் இருக்காங்க. டிவிக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு. X5 விக்டர் டைம்லிய வார் ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல விக்டர் டைம்லி கிட்ட இந்த டெம்போரல் ரூமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ரெவனர் அண்ட் ஸ்லேயர் உனக்கு உயிரோட இருக்கணும்னா இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு. இல்லன்னா இந்த X5 உன்னை சாகடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. X5 ஆமா ரொம்ப சின்ன கியூப்ல போட்டு உன்னை நசுக்கியே சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா டெம்போரல் லூம் லான்ச்சரை காட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா ரேடியேஷன் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இது வெடிக்கிற ஸ்டேஜுக்கும் போயிடுச்சு. லோக்கியும் சில்வியும் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லோக்கி மேல இருக்க கேமரா வழியா தான் மிஸ் மினிட் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறாரு. அவரு திருப்பி லிஃப்ட்டுக்குள்ள போகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் மூடிடுது. லோக்கி சில்வி கிட்ட இந்த மிஸ் மினிட் தான் நம்மள கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருக்கு. நீ கீழே இருக்க ஃப்ளோருக்கு போ நானும் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சில்வி லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஓபி, கேசி, மார்பியஸ் இவங்க 3 பேரும் டெம்போரல் ரூம் ஏரியாக்குள்ள வராங்க. எல்லாமே இந்த இடத்துல கண்ட்ரோல்ல மீறி போய்கிட்டு இருக்குன்றதையும் சொல்றாங்க. இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா லோக்கி கண்ட்ரோல் ரூம்ல இருக்காரு. ஆனா இவர் பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமான லோக்கி மாதிரி இருக்காரு. இவரு இந்த டைம்ல சேர்ந்தவரே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் கையில ஒரு ஸ்டாப் வாட்சும் வச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்றதையும் அவரு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த லோக்கி யாரும் இல்ல நம்ம சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவர் டைம் ஸ்கிப் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரோல் ரூம்ல வந்திருப்பாரு. சோ அந்த லோக்கி தான் இவரு. அந்த டைம்ல தான் ஓபி லோக்கி கிட்ட ஒரு ஸ்டாப் வாட்சும் கொடுத்திருப்பாரு. இதுல கிரீன் கலர் லைன் வந்த உடனே நீ ப்ரூன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. சோ இப்போ அந்த வெர்ஷனோட லோக்கில தான் நம்ம இந்த எபிசோட்ல மூவ் பண்ண போறோம். சோ டைம் ஸ்கிப் ஆகி இந்த இடத்துக்குள்ள வந்த லோக்கி ஒரு போன் அடிக்கிறத பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அங்க சில்வி டோரை ஓபன் பண்ணி வெளியில வர்றதையும் பாக்குறாரு. அவரு ரொம்பவே வியந்து போய் பாத்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா இந்த டைமை சேர்ந்த லோக்கி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அவரு இந்த டைமை ஏற்கனவே வாழ்ந்துட்டாரு. சோ அதனால யாரோ ஒரு ஆள் பின்னாடி இருந்து அவரை ப்ரூன் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். ஆனா இப்பதான் அவருக்கு கிளியர் ஆகுது அவரோட பிரசன்ட் வெர்ஷனே தான் அவரை ப்ரூன் பண்ணிருக்கு. சோ இவரு இப்ப கண்டிப்பா திருப்பி வாய்ட் பிளானட்டுக்கு போகணும்ன்றது லோக்கிக்கு தெரியும். அதனாலதான் அவரு டைம் ஸ்கிப் பண்ணி இங்க வந்த லோக்கிய ப்ரூன்
பண்ணியிருக்காரு. சில்வி இத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு லோக்கி இல்ல இதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது அப்படின்றத சொல்றாரு. எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்றதையும் சொல்றாரு. இன்னமும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. லோக்கியும் சில்வியும் இந்த போனை எடுக்கிறாங்க. அந்த போன்ல பாத்தீங்கன்னா ஓபி தான் கால் பண்ணியிருக்காரு. லோக்கி ஓபி கிட்ட மிஸ் மினிட் இந்த இடத்துக்கு திருப்பி வந்துருச்சு. அதுதான் இது எல்லாத்தையும் பண்ணி நம்மள லூமை சரி பண்ண விடாம ஸ்லோ பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்படி மிஸ் மினிட்டை நம்ம இந்த சிஸ்டம்ல இருந்து எடுக்கணும்னா நம்ம இந்த டிவியவே ரீபூட் பண்ணா கண்டிப்பா மிஸ் மினிட்டை ஆஃப்லைனுக்கு போக வச்சிடலாம் அப்படின்னு ஓபி சொல்றாரு. ஆனா அப்படி பண்றதுல நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குன்றத ஓபி சொல்றாரு. லோக்கியும் சில்வியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டிவிக்குள்ள மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும்ன்றத அவரு சொல்றாரு. ஏன்னா நார்மலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா டிவிக்குள்ள மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. இவங்க ரீபூட் பண்ணும்போது இந்த பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிடும். அதனால திருப்பியும் டிவிக்குள்ள மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். இந்த விஷயத்தை கேட்டு ரெண்டு லோக்கியும், அதாவது லோக்கி அண்ட் சில்வி ரெண்டு பேருமே அப்ப அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஏன்னா ரெண்டு லோக்கியுமே மேஜிக் பவரை தான் யூஸ் பண்றவங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா வார் ரூம்ல விக்டர் டைம்ல இருக்காரு. அவர் எல்லா விஷயத்தையும் X5 மினிட் மிஸ் அது மட்டும் இல்லாம ரெவனா ரென்ஸ்ல இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இதே சமயம் ஓபி டிவியவே சிஸ்டத்தை ரீபூட் பண்ணதுனால மிஸ் மினிட் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப்லைனுக்கு போய்கிட்டே இருக்கு. அப்படி அது ஆஃப்லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி விக்டர் டைம்லயே பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சாஃப்டான வாய்ஸ்ல தான் சொல்லுது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது ஆஃப்லைனுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கண்ணே அதுக்கு இல்லாம போயிடுது. இப்போ ரொம்ப கோவமா விக்டர் டைம்லயே பார்த்து நீ எப்பவும் ஹீ ரிமைன்ஸ் ஆகவே முடியாதுன்றத சொல்லுது. சோ அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஓல்டர் வெர்ஷனுக்கு போயிட்டு ஆஃப்லைனுக்கு மொத்தமா போயிடுது. சோ ஃபைனலா எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிடுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா X5 வெளியில போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி செக் பண்றதுக்காக போறாரு. அந்த டைம்ல சில்வி அவரோட மைண்ட கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் X5 வார் ரூம்குள்ள தான் வர்றாரு. ஆனா இப்ப அவரு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அவரு ரெவனா ரென்ஸ்லேயரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க டைம்ல லோக்கியும் சில்வியும் அந்த இடத்துக்கு வந்து விக்டர் டைம்லயே காப்பாத்தி அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் X5 ரெவனா ரென்ஸ்லேயரை ப்ரூன் பண்ணி வாய்ட் பிளானட்டுக்கும் அனுப்பிடுறாரு. ஆனா ஸ்டில் ரெவனா ரென்ஸ்லேயர் கிட்ட டெம்பேட் இருக்கு. அவங்களால எப்ப வேணா இந்த இடத்துக்கு திரும்பி வர முடியும் ஒன்ஸ் மிஸ் மினிட் ஆன்லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம். சோ லோக்கி விக்டர் டைம்லி அது மட்டும் இல்லாம சில்வி இவங்க எல்லாரும் மறுபடியும் டெம்போரல் லூம்குள்ள வராங்க. இந்த பிளாஸ்ட் டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்றதுக்கு விக்டர் டைம்லியோட டெம்போரல் ஓரா வேணும்ன்றத ஓபி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு இந்த டிவைஸ்க்குள்ள நீங்க உங்க தலையை வைக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு. ஆனா இந்த டிவைஸை நான் இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்றதையும் சொல்றாரு. இதை பார்த்து விக்டர் டைம்லிக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஆனா லோக்கி வந்து விக்டர் டைம்லி கிட்ட ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு விக்டர் டைம்லியும் அவரோட லைஃபே ரிஸ்க் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ்க்குள்ள தலையும் வைக்கிறாரு. ஹியூ ரிமைன்ஸுக்கும் விக்டர் டைம்லிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்ற இந்த விஷயத்துல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா விக்டர் டைம்லி அவரோட லைஃபே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த டிவியை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரும் கேங்கோட ஒரு வேரியன்ட் தான். பட் ஆனா இப்போதைக்கு இவர் ஒரு நல்லவரா இருக்காரு. ஸோ ஸ்கேன் கம்ப்ளீட் ஆகுது. ஹியூ ரிமைன்ஸோட ஓரா ஸ்கேன் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்த பிளாஸ்ட் டோர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. லோக்கி அங்க இருந்து டெம்போரல் ரூம்குள்ள போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விக்டர் டைம்லி இல்ல நான் தான் அங்க போகணும், ஏன்னா லான்ச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவர் இந்த ரேடியேஷன் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியா இருக்காரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் இந்த டெம்போரல் ரூமோட லோவர் டெக்குக்கும் போகிறாரு. இத லோக்கியும் ஓபியும் பார்த்துட்டே இருக்காங்க. ஓபி டோரை ஓபன் பண்ண உடனே விக்டர் டைம்லி வேகமா அந்த இடத்துல இருந்து லான்ச்சரை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவர் கொஞ்ச தூரம் வெளியில வந்த உடனே அவரோட உடம்பெல்லாம் அப்படி நூடுல்ஸ் அதாவது ஸ்பெகட்டி மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு போயிடுது. அவரு அங்க இருந்து அழிஞ்சு போயிடுறாரு. இந்த டெம்போரல் ரூம்ல பாத்தீங்கன்னா ரேடியேஷன் லெவல் ரொம்பவே அதிகமானதுனால இந்த இடத்துக்குள்ள யாராலுமே வர முடியாத மாதிரி ஆயிடுச்சு. விக்டர் டைம்லயுமே அவர் கையில வச்ச இந்த டிவைஸோட சேர்ந்து அழிஞ்சு போயிட்டாரு. எல்லாரும் இதை பார்த்து ரொம்பவே ஷாக்கா இருக்காங்க. யாருமே எதுவுமே பேசாம ரொம்பவே அமைதியா இருக்காங்க. ஓபி எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரேடியேஷன் லெவல் ரொம்ப அதிகமானதுனால நம்ம கிட்ட இப்ப டைமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. லோக்கி, ஓபி, மோபியஸ், B15, சில்வி இவங்க எல்லாரும் அமைதியா அந்த டைம் லைனை அந்த டெம்போரல் லூமையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெம்போரல் லூம் இப்ப வெடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டே இருக்கு. ஃபைனலா அவங்க முன்னாடி அது வெடிச்சு பயங்கரமான ஒரு ரேடியேஷனையும் எல்லா இடத்துலயும் அனுப்புது. இவங்களை நோக்கி டைரக்டா இந்த ரேடியேஷனும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்களால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு யாருமே எதுவுமே பண்ணாம அமைதியா நின்னுகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்ப சாகிறதுக்கும் ரெடி ஆயிட்டாங்க. லோக்கியோட ஃபேஸுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல வரும்போது கரெக்டா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா டிவியவே இப்ப அழியிற ஸ்டேஜ்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் அழிஞ்சு போயிடுச்சு. சோ இங்க இருந்து என்ன நடக்கும்ன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேஜுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.